morning, sir. Good morning. This is my joining. Once again, good morning, sir. Yeah, good நான் morning. இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன் என்னுடைய பேப்பர்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தாம்பரத்துக்கே கான்ஃபரன்ஸ் கொண்டது நம்மளுடைய முயற்சியால தான். நீங்க முயற்சி பண்ணதுனால தான். நல்லா பண்ணணும். நல்லா பண்ணணும்னா வசூல் பண்ணணும். வசூல் பண்ணலாம், ஆனா கட்சிக்காரங்க ஒத்துக்கணுமே. பார்த்திபன், அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். சார், இந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? இது சோசாமாவோட செக்ஷன். அவங்க லீவு, குழந்தை பிறக்க போகுது. ஐயோ, இது என் வீட்டோட பிரச்சனை சார். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, கங்காதரன் வரட்டும். வெளில வெயிட் பண்ணுங்கம்மா. அவங்களுக்கு பிரசவம் எப்போ? இத பாரு. இந்தாங்க டீ. சார், நான் போய் டீ கொண்டு வந்துடுறேன். எல்லாரும் இங்க கேளுங்க. வக்காலத்து நாராயணன் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. நான் போய் நல்ல மிளகா பஜ்ஜியா சொல்லிட்டு வரட்டுமா? வக்காலத்து நாராயணன் மட்டும் ட்ரீட் வச்சாருன்னா பஜ்ஜி இன்னும் நல்லா இருக்கும். அப்படியா? சரி, சாயங்காலம் பார்க்கலாம். சீ போடா. டேய், ஒரு வாய் அதிகமாயிடுச்சு. சரி. போலாம். அதேதான். என்னால முடியல. கரெக்டா 12:15, 12:15 ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல சுந்தரி பங்க்சுவலா இருப்பாங்க. வாங்க சார். வரேன். நீங்க சாப்பிடலையா சார்? லஞ்ச் பிரேக் 1 மணிக்கு தானே? எஸ், கூப்பிட்டீங்களா? சார், என்னோட வீட்டு பிரச்சனை. நான் தங்க கூட இடம் இல்ல சார். செக்ரட்டரி வீட்டு பக்கத்துல ஒரு பந்தல் போட்டு அங்கேயே படுத்துக்குங்க. அங்க நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. சார். சேச்சா, உங்களோட தொல்லையா போச்சாமா? நீங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும் சார். டைம் வரும்போது போட்டு தருவோமா? அது எனக்கு தெரியும் சார். நேரம் வந்தாலும் நீங்க கையெழுத்து போட மாட்டீங்க. நீங்க குடுக்கலைனாலும் இந்த கிழவியோட 6 அடி மண்ணை யாரும் எடுக்க முடியாது. அம்மா, இங்க வாங்கம்மா. கூட்டிட்டு போங்க. வாங்க சொல்றேன், வாங்க. மிரட்டுறாங்க, அதுவும் நம்மளே. இப்படி சொல்லிட்டாங்கன்னா தற்கொலை தூண்டுதல்னு கேஸே போடலாம், புடிச்சு ஜெயில போடலாம். அப்படிதானே சார்? அப்படி பாத்தீங்கன்னா இங்க வர எல்லாருமே கேஸ் போட வேண்டியது வரும். அப்படிதானே? முதல்ல இந்த மிளகா பஜ்ஜி எடுத்துக்கங்க, அப்புறம் டீ குடிக்கலாம். கோபாலகிருஷ்ணனோட சீனியாரிட்டி கேஸ் உனக்கு தெரியும்ல. இனி கோபாலகிருஷ்ணன் தான் சீனியர். செந்தில்குமார் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆயிடுவான். இனிமேல் ஆபீஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரலாம். கீரியும் பாம்பும் சண்டை போறத பார்க்கலாம். சார், நீங்களும் ஒன்று எடுத்துக்கங்க சார். கவர்மெண்ட்டை காப்பாத்துறவங்க முதல்ல எடுத்துக்கிட்டோம். கமிட்டியோட மீட்டிங் இருக்கு, வாங்க. 2 ரவுண்ட் போட்டு மீட்டிங் போகலாம். அதுவும் சரிதான். என்ன ஊருடா? நானும் கிளம்புறேன். டைமுக்கு போறேன்னா பஸ் மிஸ் பண்ணிடுவேன். அதான் நாளைக்கு பார்க்கலாம். நீங்க கிளம்பலையா சார்? ஆபீஸ் டைம் 5 மணி வரைக்கும். சின்சியர் சிகாமணி தான். உங்க பேர் என்னம்மா? கிருஷ்ணம்மா. எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? சோசாமாவுக்கு பிரசவம்,
ஜேம்ஸோட வீட்டு வேலை, கங்காதரன் சீரியல் பாக்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சேன் கடுதாசி மேலிடத்துக்கு போறதுக்குள்ள நான் மேல போய் சேர்ந்துருவேன். சேச்சே அப்படிலாம் ஆகாது. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். நான் அந்த ஃபைலை பார்க்குறேன். பேப்பர் கொடுங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களை பாக்குறேன். ஏதாவது சன்மானம் இப்ப என் கையில எதுவும் இல்ல சார். அவ்வளோ முதலமைச்சர் தானே? ஆமாம், முதலமைச்சர் தான் பேசுகிறேன். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் நாராயண. சொல்லுங்க நாராயணா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தாம்பரம் சார். ஓ, லோக்கலா? என்ன கம்ப்ளைண்ட்டு? என்னுடைய கம்ப்ளைண்ட் இல்ல சார். காந்தி சாலையில தங்கியிருந்த கிருஷ்ணமாலுங்கிற விதவை ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சார். அந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால அவங்க வீட்டை இழந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற இடம் கொடுக்கறதா கவர்மெண்ட் சர்க்கிள்ல வந்துச்சு. ஆனா அது இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம அப்படியே இருக்கு சார். இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கு? சாங்ஷன் பேப்பரை கிளர்க் ஒரே ஒரு முறை பார்த்தா போதும் சார். ஏன் இது வரைக்கும் எதனால வெரிஃபை பண்ணல? அதுதான் கம்ப்ளைண்ட் சார். ரைட்டு. யாரும் வேலை பார்க்கல. ஆமாமா, அதான் சார். அந்த கிருஷ்ணம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல யாரும் கரெக்டான டயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க சார். டைம் முடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் சீக்கிரம் கிளம்பிட்டுறாங்க சார். அது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியும்? சார், நானும் செக்ரட்டரியேட்ல தான் வேலை பார்க்குறேன். டெபுடேஷன்ல வேலை பார்க்குறேன். அது யாருப்பா செக்ரட்டரியேட்ல? எனக்கு தெரியாத அந்த நாராயண. என்னது? நீங்க தான் அந்த வக்காலத்து நாராயணனா? ஆமா சார், நான் தான். உன்னை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்பா. உன்னை தெரியாம எந்த மந்திரி இங்க இருக்காங்க? அந்த சசிதரன் குரூப்பை அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தவன் தானே நீ? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சரி, கிருஷ்ணம்மாவோட விஷயத்தை நீ ஹேண்டில் பண்ணிக்க. வேகமா நடக்கட்டும். சரி சார், நானும் முயற்சி பண்றேன். சரி சார். வாழ்க ஜனநாயகம். வாழ்க ஜனநாயகம். இல்லைன்னா அவன் நம்மளையே கோர்ட்டுக்கு இழுத்துருவான். இல்லைனாலும் இந்த ஊரில் இந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக வேணும்ப்பா. அவன் நம்ம ஆள் தான். என்னையா சார், நம்ம வக்காலத்து நாராயணன் டிவில வக்காலத்து நாராயண குட்டியா? போடா. நான் வாங்க உங்களை வாங்க பார்க்க வாங்க. தான் வந்து வந்தேன். பேப்பர் எல்லாம் வாங்கிக்கங்க. சரியாயிடுச்சு, அப்படித்தானே? வக்காலத்து நாராயண எல்லாம் பத்தி ஒரு ஹாட் நியூஸ் சரியாயிடுச்சு. வந்திருக்கு. வீடு இப்ப கொடுத்துட்டாங்க. பரபரப்பான விற்பனையில் முதலமைச்சர் வாங்க, ஆபீஸ்ல பேப்பர் இருந்து வாங்கிக்கோங்க. நேரடியாவே வந்து பேப்பர் செஞ்சாங்க. வாங்கிங்க. யாரோ நாராயண பத்தி வக்காலத்து hot news நாராயணனா அவர் தான் முதலமைச்சர் கிட்ட சொன்னாராம். சார், எனக்கு அவரை ஒரு தடவை பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா அவரை? நானும் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. உன்னோட குரு பக்தி நல்லா இருக்கு. நல்லா வருவேன். சமஹீன ஜாயன்மார் அவங்கள பத்தின குணாதிசயம் தெரியுமா? இல்லை. உனக்கு தெரியுமா வக்காலத்து? அர்த்த சாஸ்திரம், சாணக்கியனோட கிரேட் அர்த்த சாஸ்திரம். சக்தியை தம் பக்கம் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 6 குணாதிசயத்தை கத்துக்கணும். தன்னை விட அதிக சக்தி இருக்கிறவங்க கிட்ட யுத்தம் பண்ண கூடாது. சமாதானமா போகணும். குதிரைப்படை யானைப்படையோட யுத்தம் பண்ணா என்ன ஆகும்? மரணம் நிச்சயம். தனக்கு சரிசமமா இருக்கிறவங்க கிட்டயும் யுத்தம் பண்ண கூடாது. அப்படி பண்ணா ஒரு மண்கலம் இன்னொரு மண்கலத்தோட மோதின மாதிரி உடைஞ்சு போயிடும். அங்கேயும் சமாதானமா தான் போகணும். ஒன்னை விட சக்தி குறைஞ்சவனை அடிச்சு சாய்க்கணும். மண்கலத்தை கல்லால அடிச்சு உடைக்கணும். புரியுதா மேத்யூ? புரியலன்னா கொஞ்சம் ஊத்தி குடி. என்ன பௌர்ணமி? அப்படியா? எங்க பலாவரமா? சரி சரி, நான் ஒரு 2 hours வந்துடுறேன். வேற யாரும் இல்ல, பௌர்ணமி என்னோட வைஃப். பல்லாவரத்துல யாரோ சந்திரனை பார்த்திருக்காங்க. அப்படின்னா இன்னையிலேருந்து 15 நாளைக்கு பௌர்ணமி தான். சார், நான் ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒய்ஃப் இருக்க, இரண்டாவதா இன்னொரு ஒய்ஃப் இல்லீகலா? பௌர்ணமி நாங்க வேண்டான்னு தான் சொன்னோம். கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. உள்ள கட்டில்ல படுக்க வச்சிருங்க. பௌர்ணமி
நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். வர்ணமே எங்க இருக்க? சரி இங்க வா. 6 AM to 6 PM சட்டத்தை கலக்கி குடிச்சவர். 6 PM to 6 AM எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம சரக்க கலக்கி குடிக்கிறவர். ரொம்ப வெளிப்படையா இருக்காரு. பாடு பௌர்ணமி. தோல்ல கை போட்டுன்றதுக்காக அந்த சுதந்திரத்தை நாளைக்கு ஆபீஸ்ல கட்டிடாத. என்ன பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளு. வா மேத்யூ, டைம்க்கு ஆபீஸ்க்கு வரணும். யூ ஷுட் கம் லிட்டில் பட் ஏர்லியர். சரியா 8 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹெவி நோ டிராஃபிக். எக்ஸ்கியூஸ். டிலேடு ஜஸ்டிஸ், டினைடு ஜஸ்டிஸ். அதே மாதிரி டிலேடு பர்ஃபார்மன்ஸ் இஸ் நான் பர்ஃபார்மன்ஸ். ஐ எம் சாரி சார். ஒரு குடிமகன் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து சட்டங்களும் வெறும் 10 ரூபாய். 2 வீலர்ல போகும்போது கூட படிக்கலாமா? பஸ்ல போகும்போது பாத்ரூம் வந்தா பஸ்ஸையே நிறுத்தலாமா? இப்படி எல்லாவித சட்டமும், ஒரு குழந்தை பொறுக்கிறதுல இருந்து அது சாகிற வரைக்கும் இருக்கிற சட்டங்கள் எல்லாமே இந்த ஒரே புஸ்தகத்துல இருக்கு. வெறும் 10 ரூபா வாங்கிக்குங்க. இந்தாங்க சார். 10 ரூபா தாங்க புக்கு. யாருக்கு வேணும்? 10 ரூபா. ஐயோ, இது யாரு? வக்காலத்து நாராயணன் தானே நீங்க? உங்களுக்கு எதுக்கு சார் இந்த புத்தகம்? சட்டத்துக்கிட்டே சட்டத்தை விற்க முடியுமா சார்? அரசியல்ல இருந்து டிராபிக் ரூல்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி தானே சார்? உன்னோட பேரு என்ன? பாபி, கேப்டன் பாபி. சார் எரியுது லைட்டு சிக்னல். சார் என்னையும் கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுறீங்களா? வா வா. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தகம் அடுத்த சிக்னல்ல விக்கிறேன்.